விருத்தாச்சலத்தில் ஏழை எளிய கர்ப்பிணி பெண்கள் சிரமமின்றி சிகிச்சை பெறும் வகையில் மகப்பேறு சிகிச்சைக்கு என தனியாக மருத்துவமனை கட்டித்தர வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டத்தில் அதிக கிராமங்களை கொண்ட தொகுதியாக விளங்குகிறது விருத்தாச்சலம். நகர எல்லைக்குள் மாவட்ட கல்வி அலுவலகம், மாவட்ட பதிவாளர் அலுவலகம், அரசு அச்சகம், வேளாண் அறிவியல் நிலையம், மண்டல ஆராய்ச்சி நிலையம், வணிக வரித்துறை, செராமிக் தொழிற்பேட்டை, ஒருங்கிணைந்த நீதிமன்றங்கள் மற்றும் பெரு வணிக நிறுவனங்கள், திருச்சி சென்னை மார்க்கத்தில் பிரதான ரயில் நிலையம் என பல்வேறு சிறப்பம்சங்களை கொண்டுள்ளது. இத்தனை வசதிகளை கொண்ட விருத்தாச்சலத்தில் முக்கிய தேவையான அரசு பொது மருத்துவமனை இன்னும் பெரிய அளவில் முன்னேற்றம் அடையவில்லை என்பது பலரின் குற்றச்சாட்டாக உள்ளது. விருத்தாச்சலம் அரசு பொது மருத்துவமனையில் தினமும் 1000க்கும் மேற்பட்டோர் புறநோயாளிகளாக வந்து சிகிச்சை பெற்று செல்கின்றனர். மேலும் 300க்கும் மேற்பட்டோர்கள் உள்நோயாளிகளாக சிகிச்சை பெற்று வருகின்றனர். இங்கு பொது மருத்துவம், மகப்பேறு, முடநீக்கியல், குழந்தைகள் நலன் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகள் உள்ளன. ஆனால் இத்தனை பிரிவுகள் இருந்தும் போதிய மருத்துவர்கள் இல்லாததால் நோயாளிகளுக்கு உரிய சிகிச்சை அளிக்க முடியாத நிலை உள்ளதாக தெரிகிறது. குறிப்பாக பிரசவம் பார்ப்பதற்கு போதிய மருத்துவர்கள் இல்லாததால் பிரசவத்திற்காக வரும் கர்ப்பிணிகளை ஏதேனும் காரணங்கள் சொல்லி முண்டியம்பாக்கம், கடலூர், சிதம்பரம் பகுதியில் உள்ள மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைப்பதாக குற்றம் சாட்டுகின்றனர் அப்பகுதி மக்கள். இதற்கு இடப்பற்றாக்குறையும் பெரிய குறையாக சொல்லப்படுகிறது. அதாவது அரசு பொது மருத்துவமனையில் உள்ள மகப்பேறு கட்டிடத்தில் இட நெருக்கடி பிரச்சனை உள்ளது. இதனால் விருத்தாச்சலத்தில் மகப்பேறுக்கென தனி கட்டிடம் கட்டித்தர அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சுற்றுவட்டார பகுதி மக்கள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வந்தனர். இவர்களின் கோரிக்கையை தொடர்ந்து உங்கள் தொகுதியில் முதல்வர் திட்டத்தின் கீழ் 5 கோடி ரூபாய் மதிப்பில் விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனையில் கூடுதல் கட்டிடம் கட்டப்பட்டு வருகிறது. ஆனால் இந்த கட்டிடம் மகப்பேறு பிரிவுக்கு இல்லை என்று தகவல் வெளியானதால் கர்ப்பிணி பெண்கள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். அதே மாதிரி மகப்பேறு அப்படின்ற ஒரு இதுவே வசதியே இங்க கிடையாது. கவர்மெண்ட் நிதி ஒண்ணு ஒதுக்கி இருக்கு கோடி கணக்குல. மகப்பேருக்குன்னு தனியா தான் சொல்லி ஒதுக்கி இருக்கிறாங்க. இப்ப கட்டுற பில்டிங்ல அது கட்டல அப்படின்னு சொல்றாங்க. அந்த இடத்துலயாவது எங்களுக்கு மகப்பேறு பெண்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனியா கட்டி கொடுத்துட்டாங்கன்னா எந்த நேரம் வேணாலும் அங்க போகலாம். வட்டார மக்கள் எல்லாருமே பயன்படுற மாதிரி ஹாஸ்பிட்டல் இன்னும் நல்லா டெவலப் பண்ணி பெண் மருத்துவர்கள் இன்னும் நைட்ல டியூட்டி பாக்குற மாதிரி வேணும். பிரசவத்துக்கு போனா பெண் மருத்துவர் இருக்க மாட்டாங்க. உடனே இவங்க பேசி அதுக்கப்புறம் சொல்லி அதுக்கப்புறம் தான் அவங்க வராங்க. எல்லாமே பெண்கள் ஆண்கள்கிட்ட பகிர்ந்துக்க முடியாது இல்ல. அதுக்காக வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். மேலும் விருத்தாச்சலத்தை மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என்று பல கட்ட போராட்டங்கள் நடைபெற்று வரும் நிலையில் அரசு மருத்துவமனையில் தொடரும் இந்த அவல நிலை வேதனை அளிப்பதாக ஆதகம் தெரிவிக்கின்றனர் அப்பகுதி மக்கள். விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனையை கூடுதலாக தரம் உயர்த்தணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னைக்கு தமிழக அரசாங்கம் 5 கோடியில் பார்த்தீங்கன்னாக்கா 5 அடுக்கு கொண்ட பில்டிங் கட்டணும்னு சொல்லி உத்தரவு போட்டு கட்டிட்டு இருக்காங்க. இது பெண்களுக்கு கூடுதலான ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பெண்களுக்கு மருத்துவம் பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பெண் மருத்துவர்கள், பெண் ஊழியர்கள் நியமிக்கப்பட்டு அவர்களுக்கான பெண்களை கூடுதலாக கவனிக்கக்கூடிய ஒரு மகப்பேறு மருத்துவமனை விருத்தாச்சலத்தில் கூடிய விரைவில் கட்டணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். எனவே ஏழை எளிய கர்ப்பிணிகள் எந்தவித சிரமமும் இன்றி சிகிச்சை பெறும் வகையில் மகப்பேறுக்கென தனியாக மருத்துவமனை கட்டித்தர வேண்டும் என்பதே விருத்தாச்சலம் மற்றும் சுற்றுவட்டார பகுதி மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. சத்தியம் செய்திகளுக்காக கடலூர் மாவட்ட செய்தியாளர் பார்த்தசாரதியுடன் சத்தியம் செய்திக்குழு.